பிரைஸ் காட். வெல்கம் டியர் சில்ட்ரன் ஆஃப் காட். கர்த்தருடைய சமாதானம் நம்ம எல்லோரும் கூட இருப்பதாக. பிகமிங் அ காட்லி விமன்ல 10 எபிசோட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க பண்ணுறதுக்கு ஆண்டவர் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் அவர் ஸ்ட்ரென்த் அஸ் அ காட்லி விமன். நம்ம காட்லி விமனா ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையா மாறும்போது நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, எங்கே இருக்கு நம்ம ஸ்ட்ரென்த், எப்படி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறது, இது நம்ம ப்ராவர்ப்ஸ் 31:17 வேர்ஸில் பார்க்குறோம். தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். She sets about her work vigorously, her arms are strong for her task அப்படின்னு இங்கிலீஷில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரென்த் எங்கே இருந்து நம்மளுக்கு வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ ஒரு 5 செகண்ட்ஸ் எடுத்துட்டு 5 to 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம். 10 செகண்ட்ஸ் எடுத்துட்டு நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் திங்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்ட்டு நீங்கள் நினச்சி வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து இங்கே மனசில் வச்சுக்கோங்க. ஸோ எல்லாருக்குமே பேசிக்காகவே ஸ்ட்ரென்த் இருக்குது. அதை வந்து எல்லாரும் உலக பிரகாரமாக வந்து ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டேலண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கிரேஸ், நம்ம வந்து ஆண்டவர் கொடுத்த வசனம் மூலமாக பார்த்தோம்னா கிரேஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் கிருபைகள் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தான் நம்ம ஸ்ட்ரென்த் அப்படின்னு நினச்சோன்னா, இந்த ஸ்ட்ரென்த்லாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது, இந்த ஸ்ட்ரென்த் வச்சு தான் நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்திருக்கோமா, இப்போ நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, நம்ம ஏன் ரட்சிப்புக்குள்ளே வந்தோம், எப்படி உள்ளக்க வந்தோம், ஆண்டவர் நம்மளை எப்படி தெரிஞ்சு கொண்டாரு, இதெல்லாத்தையும் வச்சு சிந்திச்சு பார்த்தோம்னா, இப்போ வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நான் கேட்கும்போது நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது வந்து நம்மளை பற்றியே இன்னும் நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா நம்ம ஸ்ட்ரென்த் வந்து வீக்கர் சைடில் இருக்குன்னு அர்த்தம். நம்மளோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியானதாக தான் இருக்குது. த ரியல் ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரென்த்துன்னு நினச்சிட்டு இருக்க, என்னால் முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்மளால அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையாலோ இல்லை சுற்றி இருக்கிற ஒரு விஷயங்கள்னாலேயோ அந்த ஸ்ட்ரென்த் வந்து அடிபட்டு போய் நம்மளும் சோர்வுக்குள்ள இல்லை டிப்ரெஷனுக்குள்ள இதுக்குள்ளேயோ போய் சிக்கியிருப்போம். ஏன்னா இது எல்லாமே நம்மளை பற்றி நம்ம நினச்சிட்டு இருக்க ஸ்ட்ரென்த். ஆனால் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 24வது வசனத்துல பாருங்க, நம்ம எல்லாரையும் தேவன் இப்ப அழைச்சிருக்காரு. நம்ம தேவனுக்குள்ள வந்திருக்கோம் ரட்சிக்கப்பட்டு. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கர் ஆனாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். அப்ப நம்மளோட பலனும் நம்மளோட ஞானமும் எங்க இருக்குன்னா ஏசப்பா கிட்டக்க இருக்கு. ஸோ நம்மளோட ஸ்ட்ரென்த் ஃபுல்லாக ஹூ இஸ் யுவர் ஸ்ட்ரென்த், வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த்னு கேட்டோம்னா நம்ம வந்து ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, விசுவாசம், அதுதான் நம்மளோட ஸ்ட்ரென்த். இது எப்படிப்பட்ட ஸ்ட்ரென்த் அப்படின்னா அசைக்க முடியாத ஒரு ஸ்ட்ரென்த். நம்ம மேலே நம்ம வச்சிருக்க ஸ்ட்ரென்த் வந்து அசைக்கப்படுறது. அதுதான் மணல் மேல் கட்டின வீடு மாதிரி. நம்மளால முடியும், இல்லை நான் அவங்க மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன், அவங்க எனக்கு பண்ணுவாங்க, இல்லை என்னால் எனக்கு இந்த ஞானம் இருக்குது, எனக்கு இவ்வளோ பலம் இருக்குது, எனக்கு வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்குது, எனக்கு வந்து இவ்வளோ சொத்துக்கள் இருக்குது, ஸோ இது மேலே நான் நம்பிக்கை வைக்கிறேன்னா அது வந்து மணல் மேலே கட்டப்பட்ட வீடாக தான் இருக்கும். ஆனால் நம்ம கிறிஸ்து மேலே வைக்கிற நம்பிக்கை வந்து நம்மளுக்கு வந்து கிறிஸ்து தான் தேவ பலனும் தேவ ஞானமுமா இருக்கிறாராம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம் கூட பாருங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். அந்த சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்றது தான் த சக்சஸ்ஃபுல் லைஃப். அந்த த சக்சஸ்ஃபுல் லைஃபுக்காக தான் உலகத்துல இருக்க ஒவ்வொரு மனுஷங்களும் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு இலக்கை நோக்கி ஓடுறது என்னன்னா, நான் சக்சஸ் ஆகணும், நான் சமாதானமா இருக்கணும், நான் வாழ்க்கையில ஜெயிக்கணும். இது எல்லாம் தான் ஒரு பேசிக் பாத்வே ஆஃப் நம்ம ஜேர்னியோட நான் கோல் என்ன அப்படின்னு நீங்க எந்த மனுஷங்க கிட்ட போய் கேட்டாலும் நான் ஒரு நிம்மதியான சந்தோஷமான சக்சஸ்ஃபுல் லைஃப் வாழணும். ஸோ இந்த சக்சஸ்ஃபுல் லைஃபை நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து பரிசுத்த ஆவி நம்ம இடத்துல வரும்போது நம்ம பலன் அடைவோமா, அதை அச்சீவ் பண்றதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்குதான். ஹல்லேலூயா, காட் எவ்வளோ நல்லவர்ல. அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்மளுடைய சரீரமே தேவன் தங்கும் ஆலயம்னு அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்மளுக்குள்ள கொடுத்துருக்கிறாரு பாருங்க. இதை விட ஒரு பெரிய பலன் நம்மளுக்கு என்ன இருக்க முடியும், இதை விட ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு என்ன இருக்க முடியும். நான் ஒரு பெரிய வர்ஷிப் லீடரா இருக்கலாம், எனக்கு வர்ஷிப் பண்றதுக்கு அவ்வளோ பெரிய டேலண்ட் இருக்கலாம், ஆனா அது கிடையாது என் ஸ்ட்ரென்த். என் ஸ்ட்ரென்த் எதுனா எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். நம்ம ஆவியினால ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறதுனால இந்த உலகத்தை நம்ம ஜெயிச்சிருவோமா? எதனால? நம்மளோட ஸ்ட்ரென்த்னால கிடையாது. நம்ம ஆவியானவர் நமக்குள்ள வந்து
நம்ம புதுசா புது ரூபமா புதிய மனுஷனா நம்ம பிறக்கப்பட்டு இருக்கிறதுனால இந்த உலகத்தை நம்ம ஜெயிச்சிருவோமா? பொல்லாங்கன்னு அவனை தொடான்னு வேதம் சொல்லுது. இதே மாதிரிதான் 1 பேதுருல ஆனா பேதுரு சொல்றாரு, புருஷர்களை உங்க மனைவி கிட்டத்துல இருந்து நீங்க அன்பு கூறுங்க, ஏன்னா அவங்க வந்து பலவீன பாண்டமா இருக்கிறதுனால. சோ பைபிள்லயும் ஒரு இடத்துல நம்மள பலவீன பாண்டம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நம்ம வந்து தைரியமானவங்க, ஸ்ட்ரென்த், நம்ம வந்து ஷீ இஸ் கிளாத் வித் ஸ்ட்ரென்த் அண்ட் டிக்னிட்டின்னு போட்டிருக்கோம். ஸோ அவ வந்து கையை பலத்தால் இடை கட்டி கொண்டு அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப நம்ம எப்படி அந்த ஸ்ட்ரென்த் எப்படி கிடைக்குது அப்படின்னா இந்த பரிசுத்த ஆவியானவர்ட்ட தான். ஜென்ரலாவே வி ஆர் மோஸ்ட்லி ட்ரிவன் பை எமோஷன்ஸ். நம்மலாம் சென்சிட்டிவான, டெலிகேட்டான ஒரு பர்சனா, ஒரு எமோஷனலி ட்ரிவன் ஹியூமன் பீயிங்கா தான் நம்ம விமனா இருந்துட்டே இருக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி ஃபேமிலி ஓரியன்டா இருப்போம். ஸோ அஸ் அ மதரா, அஸ் அ டாட்டரா, அஸ் அ ஒய்ஃபா, அஸ் அ சிஸ்டரா நம்ம ப்ளே பண்ற ரோல்ஸ் எல்லாத்துலயுமே நம்ம மோஸ்ட்லி ரொம்ப அஃபெக்ட் ஆகுறது, ஒரு ப்ராப்ளம்னால அஃபெக்ட் ஆகுறது, எமோஷ்னலா டக்குன்னு ஹர்ட் ஆகுறதுலாம் நம்மளா தான் இருப்போம். ஆனா பைபிள் சேஸ் வி ஆர் ஸ்ட்ராங். நம்ம வந்து என்னதான் நம்ம சென்சிட்டிவா, நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கேர் நம்மளுக்கு தேவைப்பட்டாலுமே ஆவியானவர் நம்மளுக்குள்ள வரும்போது நம்ம ஸ்ட்ராங்கர் பர்சனா இருக்கும். அதனாலதான் வீட்டை கட்டுற பொறுப்பு வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு புத்தியுள்ள புருஷன் தன் வீட்டை கட்டுகிறான்னு சொல்லப்படல. புத்தியுள்ள ஸ்திரீ தான் தன் வீட்டை கட்டுகிறாள். பிகாஸ் அவ தன்னோட கையை பலத்தால் இடை கட்டி கொள்ளுகிறா. அப்ப நம்மளோட ஸ்ட்ரென்த் வந்து விசுவாசமானது அந்த கண்மலையில் மேல் கட்டப்பட்ட வீடா, கிறிஸ்துவுக்குள்ள நம்மளோட விசுவாசம் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட ஸ்ட்ரென்த்தும் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். என்னாகமம் 23வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உங்களுக்கு உண்டுன்னு. அப்ப தேவனோட நம்ம இருக்கும்போது, இது வந்து தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குறிச்சு சொல்றாரு. நீங்க எகிப்துல இருந்து நீங்க கிளம்பி வரும்போது நீங்க வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கா, ஒரு ஸ்ட்ரென்த்தோட, ஏன்னா அவ்வளவு நாள் அடிமைகளா இருந்தவங்க. அப்படி ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தவங்க ஒரு பெரிய விடுதலையை நோக்கி நடந்து போறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய காரியம். ஸோ அந்த 40 இயர்ஸ் ஜேர்னியை வந்து நீங்க கடந்து போற அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ அதே மாதிரிதான் நம்மளுக்கும் இந்த லைஃப் கடைசி வரைக்கும், இந்த வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் நம்ம வந்து ஓடி முடிச்சு நம்ம ஜீவ கிரீடத்தை பெறும் வரைக்கும் நம்ம போகிறதுக்கான ஸ்ட்ரென்த்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. எப்படி இதை நம்பலாம்னா உபாகமம் 34வது அதிகாரம் 7வது வசனத்துல பார்ப்போம். மோசஸை பத்தி ஆண்டவர் சொல்றாரு. மோசஸ் கடைசியா இறக்கும் போது அவருக்கு 120 வயசா இருந்ததாம். ஆனா அப்பவும் அவரோட கண்கள் இருளடையலையா, அவரோட பலன் குறுகி போகவே இல்லையா. இது பாசிபிளா அப்படின்னா பாசிபிள். பாக்குறோம்ல, நம்ம மோசஸ நடத்தின தேவன், மோசஸ கொண்டு ஒரு பெரிய கூட்டத்தையே நடத்தி கொண்டு போன தேவன். அவ்வளவு பேரை நடத்தி கொண்டு போனாங்க. அவங்களுக்கு வந்து பலன் குறையல. அவங்க 40 இயர்ஸ் வனாந்திரத்துல இருந்தவங்களுக்கு பலன் குறையல அவர் இறக்கும் போது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. சோ இது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம். அப்ப அவங்க ஸ்ட்ரென்த் எங்க இருந்திருக்கு. சோ ஹிஸ் ஸ்ட்ரென்த், அவர் வந்து எல்லாமே ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு பண்ற ஒரு மனுஷன். ஆண்டவர் வந்து அவரை ஒரு இஸ்ரவேலுக்கு ரட்சகராக ஏற்படுத்தினாரு. சோ ரட்சகனா இருந்து அடிமைத்தனத்துல இருந்து விடுதலைக்குள்ள கொண்டு போற ஒரு ஊழியத்தை, கனமான ஊழியத்தை அவர் பண்றாரு. அப்ப அவருக்கு வராத போராட்டமா? அப்ப அவர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாரு. சோர்வு வரதான் செய்யும். நம்ம வந்து நாளுக்கு நாள் நம்ம ஆண்டவருக்குள்ள க்ளோஸ் ஆக ஆக நம்மளுக்கு வந்து வெளியில இருந்து எதிர்ப்புகள், அதாவது பிசாசு சைட்ல இருந்து நம்மளுக்கு எதிர்ப்புகள் ஜாஸ்தி ஆச்சுன்னா நம்ம ஆண்டவர் விட்டு டக்குன்னு நம்ம சோர்ந்து போகணும். நம்மளுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பிரிச்சு விடணும், ஆண்டவருக்குள்ள நம்மளுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் பிரிச்சு விடணும்னு நினைச்சு சில போராட்டங்கள் வரலாம். ஏன் நம்ம யோபுக்கு போராட்டம் இல்லையா, பேதுருக்கு போராட்டம் இல்லையா, வரலாம். ஆனா அப்பம்போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவரா இருக்காரு. நம்ம கிதியோன் பாக்குறோமே, கிதியோன் வந்து எவ்வளவு பயப்பட்டாரு. அடையாளம் திரும்ப திரும்ப அடையாளம் கேட்டாரு. அதுக்கப்புறமும் அவருக்கு வந்து பயம் இருந்துட்டே இருந்துச்சு. அப்ப வந்து ஆண்டவர் அவங்க சொப்பனத்துல வந்து அவங்களுக்கு எதிரில மீதியானருக்கு வந்து பயம் உண்டாக்கி அது மூலமா நீ வெற்றி பெறுவ பாரு, நான் உன் கூட இருக்கேன்றத வந்து திரும்ப 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 ஆண்டவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவரை பராக்கிரமசாலியே நினைச்சாரு. ஆண்டவருக்கு தெரியும் அவர் ஒரு பயந்தாங்கொழின்னு. பட் பராக்கிரமசாலியா நினைக்கிறேன். ஏன்னா நீ ஏன் ஒன்ன நம்புற? யுவர் ஸ்ட்ரென்த் இஸ் நாட் யூ, இஸ் நாட் வித்தின் யூ, யுவர் ஸ்ட்ரென்த் இஸ் ஃப்ரம் மீ. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து அதான் சொல்றாரு, என்ன பார்த்து அதான் சொல்றாரு. உன் ஸ்ட்ரென்த் உன்னால, என்னோட கை, என்னோட ஞானம், என்னோட ஸ்கில்ல நீ ஏன் நினைக்கிற? உன் ஸ்ட்ரென்த் வந்து நீ கிடையாது, உனக்குள்ள வாசம் பண்ணுகிற நான். அவர் வந்து சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹீஸ் எல் ஷடாய், எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன்.
அவர்கிட்ட இல்லாத ஸ்ட்ரென்த் ஏதாவது இருக்க முடியுமா? ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தே நம்மளுக்கு குடுக்குறேன்றாரு. அவரே நம்மளோட பலனா இருக்கிறேன்றாரு. யோபு 9:19 மறுபடியும் பார்க்குறோம். அவரிடத்தில் பலமும் ஞானமும் உண்டு. இதேதான் பவுலும் சொல்றாரு, கர்த்தர்ட்ட ஞானம், அறிவாகிய பொக்கிஷம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு தேவையான பலன், நம்மளுக்கு தேவையான ஞானத்தை நம்ம ஆண்டவர்ட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே நீங்க பேசுங்க, என்னோட வாயை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. ஆண்டவரே இந்த நான் சோர்ந்து போகிற நேரத்துல எனக்கு பலப்படுத்துங்க. ஏன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிற அந்த டைம் இருக்குல்ல, ஸோ அந்த டைம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைம். நம்ம வனாந்திரத்துல ஸ்டார்டிங்ல ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்மளை நயங்காட்டி ஆண்டவர் அன்பின் கயிறுகளால் கட்டி இழுக்கிறாரு நம்மளை. அதுக்கப்புறம் ஒரு வனாந்திரத்தின் பாதை வரும்போது நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவரும் அந்த வனாந்திரத்துல நம்ம கூட தான் இருக்கிறாரு. அவர் நம்மளை விட்டு உடனே ஐயோ உன் பிரச்சனைப்பா உன் பிரச்சனை உனக்குன்ட்டு விட்டுட்டு போல. ரீசெண்டா ஒரு ஃபேமஸான, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஃபேமஸான டாக்டர். அவங்க வந்து யூடியூப்லலாம் வீடியோஸ் போடுவாங்க. ஸோ அவங்களோட அம்மா அக்கா எல்லாருமே டாக்டர்ஸாக இருக்கிறாங்க. அவங்க ஒரே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணி அவங்க யூடியூப்ல வீடியோ போட்டு பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ஸோ அவங்களோட வீடியோ நான் ரீசெண்டாக பார்த்தேன். அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தாங்க, நான் வந்து ஜீசஸ்ட்ட ப்ரே பண்ணுவேன், ஸோ ஐ பிலீவ் இன் காட்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக வந்து அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ டிவோர்ஸ் ஆயிடுச்சு போல. அந்த அந்த இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க ஒரு சேனல்ல. அதில் வந்து சொல்றாங்க, நான் இதுக்கு முன்னாடி காடுன்னு ரொம்ப இருந்தேன். பட் இப்போ வந்து நான் அதுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நான் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிறேன். ஸோ என்னோட லைஃப்பை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன். நான் காடோட ஒர்க் வந்து கிரியேஷனோட முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேலே நம்ம லைஃப்ல வர ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கிட்டத்தட்ட மறுதளிக்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருந்தாங்க. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்துக்கு நம்ம தான் பொறுப்பு, அது கடவுளை வந்து கொஸ்டின் பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 84வது அதிகாரத்துல 6வது வசனம். நான் 5th வேர்ஸ்ல இருந்து கண்டினியூஸா வாசிக்கிறேன். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மலையும் குளங்களும் நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். ஆமென். இதுல ஒரு வசனத்தை நம்ம கவனிப்போம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றுக்களாக்கி கொண்டார்கள். ஸோ அந்த ஒரு பிரச்சனை வரும்போது அதை நம்ம ஃபுல்லா கடந்து போகணும். இப்போ ஒரு ப்ராப்ளம் வருது, நான் அழுகிறேன் அப்படின்னா, என்னை வந்து ஒரு இடத்துல நான் உடைக்கப்பட்டு நான் அழுகிறேன்னா அந்த சீசனை நான் தாண்டி போய் தான் ஆகணும். அப்பம்போது தான் ஆண்டவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரு, அதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்றதை நான் புரிஞ்சு கொண்டு அடுத்த அந்த பிரச்சனையில இருந்து நான் நெக்ஸ்ட் சீசனுக்கு நல்லா கிராஸ் ஓவர் ஆகி போக முடியும். அதாவது பாதி கிணறு தாண்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அப்ப அந்த கிணறு தாண்டணும்னா ஃபுல்லா நீங்க தாண்டி தான் ஆகணும். ஸோ அந்த பாதியில நான் விட்டுட்டு ஓடிடுவேன் அப்படின்னா நம்மளோட லைஃப் திரும்ப பழைய மாதிரி போகும். இல்லை ஆண்டவரோட சித்தத்தை விட்டு நம்ம வெளியே போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது வந்து நம்மளா எடுக்கிற டிசிஷன். எனக்கு வேண்டாம், எனக்கு ஆண்டவர் வேணாம், நான் இந்த மாதிரி வனாந்திரம் எனக்கு வருது, எனக்கு வனாந்திரமே வேண்டாம்னு சொல்லிட்டு போறது தான். எனக்கு அதுதான் தோணுச்சு அவங்க சொல்லும்போது. ஸோ எல்லாரோட லைஃப்லயும் பிரச்சனை இருக்கதான் செய்யுது. பட் காடோட பிள்ளைங்களா நம்ம அழைக்கப்பட்டவர்கள் ஆகும்போது நம்ம வந்து ஃபுல்லா அவரையே சார்ந்து கொள்ளுகிறோம். நம்ம டிபெண்ட் லைஃப் தான் வாழுகிறோம். இப்ப இந்த உலகத்துல வந்து எந்த மனுஷங்களுமே இண்டிபெண்ட் கிடையாது. பை சயின்ஸ் படி பார்த்தோம்னாலும் ஹியூமன் இஸ் அ சோஷியல் அனிமல் தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மனுஷனால தனியா வாழ முடியாது. தனியாவே ஒரு மனுஷனால ஒரு வீட்டுல வாழ்ந்தானா அவனுக்கு கண்டிப்பா மென்டல் டிஸார்டர் தான் வரும். ஸோ ஆண்டவரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி தான் அந்த வெற்றிடத்தை வந்து ஆண்டவரை மனுஷங்களோட இருதயத்துல ஜென்ரலாவே பை நேச்சராவே வச்சிருக்காரு. ஸோ மனுஷனுக்கு வந்து ஒரு தேவ பலனா, நம்மள அழைக்கப்பட்டவர்களாகிய நம்மளுக்கு தேவ பலனா ஆண்டவர் இருக்கும்போது அந்த வனாந்திரத்தின் பாதையிலையும் ஆண்டவர் நம்ம கூட தான் வருவாரு. ஆறுகளை கடக்கும் போதும் ஆண்டவர் நம்ம கூட தான் வருவாரு. இப்போ நம்ம சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ வந்து அந்த தீ அக்னி சுடருக்குள்ள தூக்கி போட போறாங்க. ஸோ அப்ப வந்து சொல்றாங்க, இந்த சிலையை வந்து நாங்க வணங்க மாட்டோம், நாங்க வந்து வணங்க மாட்டோம் ராஜாவே. அதனால நீங்க எங்களை வந்து நாங்க வந்து இடைவிடாம ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைப்பாரு. உன்னதத்துல இருந்து வருகிற தேவன் வந்து எங்களை நிச்சயமா தப்பு வைப்பாரு. அவர் எங்களை தப்பு வைக்காம போனாலும் நாங்க வணங்க மாட்டோம்னு சொல்றாங்க. இப்ப நம்ம அதை யோசிச்சு பார்ப்போம். அந்த சிச்சுவேஷனை யோசிச்சு பார்த்தோம்னா, அவங்க அந்த சிலையை வணங்கி இருந்தாலும் அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த அந்த டைம்ல அவங்க சிலையை வணங்கிட்டு உயிரோட இருந்திருப்பாங்க. கரெக்டா? அவங்க லைஃப் வந்து லீட் பண்ணிட்டு தான் போயிருப்பாங்க. ஆனா அவங்க 3 பேரும்
ஆண்டவர் மேல வைராக்கியமா இருந்து அக்னி சூளைக்குள்ள போடப்பட்டு ஏசப்பாவோ ஒரு தூதர் அவங்க கூட நின்னு அவங்க வந்து அத வந்து அந்த ராஜா பார்த்து ஒரு சாட்சி உருவாகி அந்த ராஜாவுக்கு பயம் உண்டாகி, அப்பா உன்னதமான தேவன் எப்படி 7 மடங்கு அந்த அக்னி சூளைய சூடாக்கி கூட இவங்க இன்னும் சாகாம உயிரோட வந்திருக்காங்களே, அவங்களோட ட்ரெஸ் கூட கருகி போகலையே அப்படின்ற ஒரு பெரிய சாட்சி உண்டாச்சு, ஒரு மிராக்கிள் உண்டாச்சு அங்க. அதுக்கப்புறமா அவங்க வாழ்ந்தாங்க. ஆனா இவங்க அந்த சிலைய வணங்கி வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அக்னி சூளைக்குள்ள போயிட்டு வந்து வாழ்ந்த வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருந்துக்குமா? அங்க ஒரு ரெவல்யூஷனே கிரியேட் ஆச்சு. அந்த ராஜாக்குள்ள ஒரு பயமே உண்டாச்சு. சோ இப்படிப்பட்ட காரியங்களை தான் ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு. நம்ம தேவனுடைய பிள்ளைங்களா இருக்கிறவங்க, இப்ப அந்த டாக்டர் சொன்னதுல எனக்கு அதுதான் தோணுச்சு. அவங்க இன்னும் அவங்க சொல்றாங்க, என் லைஃப எப்படி வாழ்ந்துதான் ஆகணும், சோ நான் இப்படி வாழ்ந்துட்டு போறேன். சோ இப்படியும் வாழலாம், ஆண்டவருக்கு சாட்சியாவும் வாழலாம். நம்மளோட கையில தான் இருக்கு. நம்ம அழைக்கப்பட்டவர்களா இருந்தோம்னா நம்ம உருவ நடந்து, அதுக்குதான் நம்மளுக்கு பலன். நம்மளுக்கு பலன் எதுக்கு? இந்த வாழ்க்கைய வெற்றிகரமா நம்ம ஓவர் கமர்ஸா நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. நம்மளுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அந்த ஜெயம் கொள்ளுகிறவா நம்ம ஆகணும்னா நம்ம இந்த அழுகையின் பள்ளத்தாக்க உருவ கடக்கணும். கடந்து முடிச்சக்கு அப்புறம் நம்ம சுத்த பொண்ணா விளங்க பண்ணதுக்கு அப்புறம் நம்மளை கொண்டா ஆண்டவர் வந்து அடுத்து நம்மளுக்கு அற்புதத்தின் காலத்தை வச்சிருப்பாரு. நம்ம மூலமா பலர் பேரை மத்தவங்களுக்கு நம்ம பிளெஸிங்கா மாறுவோம். மத்தவங்க இதே மாதிரி சுச்சுவேஷன்ல போறவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும், கவுன்சிலிங் கொடுக்க முடியும், இல்ல அவங்கள வந்து அந்த பிரச்சனையில விழாதபடிக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு கரெக்டான பாத் காட்ட முடியும். ஸோ ஹோலி ஸ்பிரிட் வந்து நம்மளுக்குள்ள வரும்போது நம்ம வந்து காடுக்கு சாட்சியா இருப்போம். ஸோ ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய வாழ்க்கையை அவருடைய சித்தத்துக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கும் அவருடைய ரத்த கோட்டைக்கெல்லாம் ஒப்பு கொடுத்து நம்ம வாழ்க்கையை வாழும் போது நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களாகலாம். இதே மாதிரி நம்ம கையை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு வரலாம். ஃபேமிலியில சுத்தி எத்தனையோ பிரச்சனை நடக்கலாம், எவ்வளவோ போராட்டம் நடக்கலாம். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த தேவனே கிறிஸ்துவே நம்மளுக்கு ஞானமா இருக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு, பலனாவும் இருக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அந்த கிறிஸ்துவின் ஞானம் நம்மளுக்குள்ள வரும்போது இந்த பிரச்சனைக்கு ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த பிரச்சனைக்கு ரூட் காஸ் என்ன, உண்மையிலே இந்த பிரச்சனை எங்க இருந்து வருது, இது மாம்சத்தாலும் ரத்தத்தாலும் உள்ள போராட்டமா, இல்ல வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட இருக்க பிரச்சனையா, இது ஆவிக்குரிய யுத்தமா, இல்ல வந்து நம்ம பண்ண மிஸ்டேக்னால வந்த யுத்தமா, இல்ல குடும்பத்துலக்குள்ள மத்தவங்க புரிஞ்சுக்கிட்டதுனால வந்த யுத்தமா அப்படிங்கிறத நம்ம வந்து ரியலைஸ் பண்ணணும். இதெல்லாம் தான் வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த்துக்குள்ளதான் வரும். இதெல்லாம் நம்மளோட ஸ்ட்ரென்த். இதெல்லாம் நம்ம ப்ராப்பரா நம்ம ரியலைஸ் பண்ணி நம்ம கரெக்டான ஒரு பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கணும்னா அதோட ரூட் காஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னாலே 50% ஆஃப் பிரச்சனை சால்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் இதனாலதான் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, எந்த ஆவினாலயோ ஒரு ஆவிக்குரிய போராட்டம்னா எந்த ஆவினால இந்த பிரச்சனை வருது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாலே அடுத்து அந்த மனுஷங்க கூட நம்ம சண்டையோ கோவமோ பொறாமையோ எரிச்சலோ வச்சுக்க மாட்டோம். ஓகே, இது பின்னாடி இருந்து வேற ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கண்ணீர் மூலமா ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்தி நம்மளோட இருதயங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அப்படித்தான் நம்ம வந்து இந்த பிரச்சனையை டீல் பண்ணி ப்ராப்பர் சொல்யூஷன் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அழுகையின் பள்ளத்தாக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது இந்த மாதிரி ஒரு சீசன்ல நம்ம கடந்து போகும்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், அந்த காத்திருக்கணும். நம்ம உபத்திரவத்தில் பொறுமையா இருங்கள்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, அந்த நேரத்துல நம்ம விசுவாசம் தான் நம்ம பலன். சோ அந்த மாதிரி ஆபத்து காலத்துல சோர்ந்து போவோம்னா நம்மளோட பலன் குறுகினது. நம்ம பலன் குறுகினதா இருக்கக்கூடாதுன்னா நம்ம காத்திருக்கணும், தேவ சமூகத்துல காத்திருக்கணும், தேவனை தேடணும். சகாயம் நம்மளுக்கு கிடைக்கிற நேரத்துல ஆண்டவருடைய சமூகத்துல போய் நம்ம அமர்ந்து இருக்கணும். அப்படி இருக்க இருக்க நம்மளுக்கு தேவ பலன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். சோ அப்ப நம்ம ஆண்டவர் காத்துட்டே இருக்கும்போது அவரோட நேரம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவோம். கண்டிப்பா நம்ம வந்து நம்மளை கொண்டு ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அந்த பிரச்சனையை தாண்டி போகும்போது கண்டிப்பா கர்த்தரே நம்மளோட வெளிச்சமா இருப்பாரு. நம்ம வந்து இந்த உலகத்துல ஒளிய பிரகாசிப்பிக்கிற சுடர்களை போல மலை மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டதுன்னு சொல்ற மாதிரி நம்ம காட்ஸ் லைட்டை கேரி பண்றவங்களா இருக்கும்போது நம்மளால மறைஞ்சிருக்க முடியாது. சோ நம்மளோட வெளிச்சத்தை தேடி மற்றவங்க நம்மளை தேடி வருவாங்க. சோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். இது குடும்பத்துக்குள்ளே ஆனாலும் சரி, குடும்பத்துக்கு வெளியே ஆனாலும் சரி,
ஒர்க்கிங் பிளேஸ்லனாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நம்ம புது பலன் அடைகிறோம். நம்மளோட வாழ்க்கையில பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஈஸியா சால்வ் பண்ண முடியும். காடோட ஹெல்ப் இருக்கும்போது இது எல்லாமே நேர்த்தியா ப்ராப்பரா நடக்கும். கடைசியா ஒரு வசனம் பார்த்து இந்த வீடியோ முடிக்கலாம். எபிரேயர் 11:11 பார்ப்போம். சாராளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்றெண்ணி கற்பந்தரிக்க பெலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். எதனால? விசுவாசத்தினாலே. சோ அந்த விசுவாசம், ஆண்டவர் நம்மளுக்கு பண்ண வாக்குத்தத்தத்துல உண்மையுள்ளவர், ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவரோட வார்த்தை ஒழிந்து போகாது, அவரோட வார்த்தைகள் எல்லாம் புடமிடப்பட்டவைகள்ன்ற அந்த நம்பிக்கை, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னா பெலன் தேவை. ஆண்டவர்கிட்ட நம்ம காத்திருக்கும் போது அந்த பெலன் நம்மளுக்கு கிடைக்கும். சோ அப்படிதான் சாராலும் வயது சென்றவங்களா இருக்கிறவங்க பெலன் அடைஞ்சாங்களாம். எதனால? விசுவாசத்தினால. சோ நம்மளோட விசுவாசம் எங்க இருக்கு? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கா, இல்ல நம்ம மேல வச்சிருக்கிறோமா? யோசிச்சு பார்ப்போம். நம்மளோட விசுவாசம் கிறிஸ்துவின் மேல இருந்துச்சுன்னா, நம்ம பெலன் கிறிஸ்துவானவரா இருந்தார்னா நிச்சயமா நம்மளும் பலன் அடைஞ்சு வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவர் நம்பி இன்னும் நம்மளுக்கு சில ஆசீர்வாதங்கள் கிடைக்காம இருக்கலாம். குடும்ப சமாதானத்துக்காக சில பேர் 20 வருஷம் 30 வருஷம் எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு மனப்பாட்டுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, கிடைக்காம இருக்கலாம். ஆனா நீங்க ஆண்டவரை விசுவாசிச்சீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில நடக்கும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற நேரத்துல நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்களை பலப்படுத்துவாரு, இன்னும் அதிகமா உங்களை பிறருக்கு ஆசீர்வாதமா வைப்பாரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் பலன் இல்லாம இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் விசுவாசத்தை தூண்டுற விதமா கிறிஸ்துவே அவங்க பலன்றதை தெரியப்படுத்துங்க.